பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தரை சர்வலோகத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிற நம் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கும் ஆராதனை நாள். ஆவியான தேவன் இந்த நாளில் அவரை தேடுகிற ஒவ்வொருவருடைய முகங்களையும் பிரகாசிக்க வைத்து ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக தேவன் நிறைவேற்றுவாராக. எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தின் 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் பிதாவாகிய தேவனை நாம் தேடி ஆராதிக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை எஸ்ரா தீர்க்க தரிசனத்தின் வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் மேல் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எத்தனை மகிமையான ஒரு சத்தியம்! எஸ்ரா தீர்க்கதரிசி அந்த தேசத்தின் ராஜாவுக்கு சொல்லுகிறார், ராஜாவே, சர்வலோகத்தை ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் என்ற அந்த மகத்துவமுள்ள ராஜாவாகிய கடவுள் அவர் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அந்த தேடுகிறவர்கள் ஜனங்கள் எல்லார் மேலும் அவருடைய அற்புத கரம், அவருடைய வல்லமையின் கரம், அவருடைய ரட்சிப்பின் கரம், அவருடைய சுகமாக்கும் கரம், அவருடைய பாதுகாக்கும் கரம், அவரை விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் கர்த்தரை தேடுகிற எல்லார் மேலும் வந்து இறங்குகிறது. அவரை தேடாத, அவரை ஒருபோதும் நம்பாத அனைத்து சத்துருக்களையும் இதோ அவருடைய கரம் தள்ளிவிடும், நிர்மூலமாக்கிவிடும் என்பதை நீர் அறிய வேண்டும் என்று அந்த தேசத்து ராஜாவுக்கு எஸ்ரா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்டது. ஆமாம் அன்பானவர்களே, இந்த ஆராதனை நாளில் சர்வத்தை உண்டாக்கிய பிதாவாகிய தேவனை, தன் உயிரை கொடுத்து நம்ம மீட்டு கொண்ட ஆண்டவராக இயேசுவை, உலக முடிமட்டும் நமக்குள் வாசம் என்னும் ஆவியான தேவனை நாம் ஆராதிக்கும் போது, அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லும்போது, நாம் கடந்த காலத்தின் பாவ அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தை தேடும்போது, தேவாதி தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அவர் ஆராதிக்கிற அத்தனை கோடி மக்கள் மேலும் இறங்கி வருகிறது. அது நன்மையாக அது அவர்களை மாற்றுகிறது, அவர்களை விடுவிக்கிறது, அவர்களை அபிஷேகிக்கிறது, அவர்களை தொடுகிறது, அவர்களை உயர்த்துகிறது. ஆகவே தேவனை எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நாம் ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கரம் நம்மேல் இறங்கி வருகிறது. ஆலய ஆராதனையில் உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களாக நாம் கர்த்தராகி தேவன் ஒருவரையே, ஆண்டவராக இயேசு ஒருவரையே, ஆவியாகி தேவன் ஒருவரையே முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற வாஞ்சி உள்ள ஜனங்களாக நாம் மாறும்போது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய பலத்த கரம் இறங்கும் அடையாளங்களை, அற்புதங்களை நாம் நிச்சயமாக காண்போம். இதைதான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறது. ஆமாம் அன்பானவர்களே, உங்கள் வீடுகளில் நீங்கள் ஜெபிக்க நேரமெல்லாம் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. எந்த இடத்துல நீங்கள் தனிமையில் தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களோ தேவ கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. நாமும் நமது பிள்ளைகளும் இதை உணரும்படி பிள்ளைகளுக்கு இதை நாம் கற்றுத்தர வேண்டும். நீ ஆண்டவராக இயேசுவை எப்போதெல்லாம் தேடுவாயோ அப்போதெல்லாம் தேவனுடைய கரம் உன்மேல் இறங்குகிறது, உன்னை புதுப்பிக்கிறது, உன்னை குணமாக்குறது, உன்னை உயிர்ப்பிக்கிறது, உன்னை விடுவிக்கிறது, உன்னை பாதுகாக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தை எப்போதும் தேடுவதில் நீ முழு உள்ளத்தோடு வாஞ்சியாயிரு, தாகமாயிரு. தேவனுடைய கரம் உன்னை உயர்த்துவதை, விடுவிப்பதை, ஆசீர்வதிப்பதை, தப்புவிப்பதை, குணமாக்குவதை, பலப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள் என்று ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்லி தேவனை தேடுவதில் வாஞ்சியாயிருப்போம். அவருடைய கரம் நமது வாழ்க்கையை முழுவதும் ஆளுகை செய்வதை நாம் கண்டுகொள்வோம். அவரை தேடும்போது எப்போதும் இல்லாத
ஒரு பெரிய உத்வேகம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய அடையாளம் நமது தனி வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசீர்வாத வாழ்க்கையிலும் நம்முடைய அபிஷேக வாழ்க்கையிலும் கர்த்தாதி கர்த்தர் நிரம்ப தந்து தன்னை உயர்த்துகிறார். அவரே தேடுகிறவர்களாக, அவருடைய கரத்தையே நம்மேல் வைத்தவர்களாக எப்பொழுதும் வாழ்வோமா? அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை ஆராதித்து தேடும்போதெல்லாம் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, உம்முடைய அற்புத கரம், உம்முடைய விடுவிக்கிற கரம், குணமாக்கும் கரம், உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் உம்மை தேடுகிற பிள்ளைகள் மேல், குழந்தைகள் மேல், ஊழியர்கள் மேல் இறங்கி வருகிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நாளிலே அதை பரிபூர்ணமாய் நாங்கள் அறிந்தவர்களாக உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தால் நாங்கள் புது அடையாளத்தை, புது அற்புதத்தை, புது அபிஷேகத்தை பெற்றவர்களாக வாழும்படி அருள் புரியும். உம்முடைய கரமே எங்களுடைய அடைக்கலம். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.